நம்ம இந்துக்களுக்கான திருமணம், அது தொடர்பான விவாகரத்து, ஜீவனாம்சம், குழந்தை பாதுகாப்பு, அது பற்றிய சட்டங்கள் எது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இந்து திருமண சட்டம் 1955. இந்து திருமண சட்டம் செக்ஷன் 5 வேலிட் மேரேஜ், எதெல்லாம் செல்லத்தக்க திருமணம் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. திருமணம் எது செல்லத்தக்க திருமணம், எது செல்லாத திருமணம், அதாவது வாய்ட் மேரேஜ், வாய்டபிள் மேரேஜ், டிவர்ஸ், மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய யார் குழந்தைகிட்ட இருக்கணும், குழந்தைகளுடைய விசிட்டேஷன் ரைட்ஸ், ஜீவனாம்சம், பர்மனெண்ட் அலிமனி, இது எல்லாத்த பற்றியும் தெளிவாக டீட்டெயில்டாக சொல்கிறது தான் இந்து திருமண சட்டம். இதில் ஜுடிஷியல் செப்பரேஷன், ஆர்சிஆர், ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், இது எல்லாமே விவரமாக இந்த சட்டத்தில் இருக்குது. இந்த சட்டத்தின் கீழே தான் நம்ம விவாகரத்து தாக்கல் செய்கிறது, ஜீவனாம்சம் வாங்குறது எல்லாமே நம்ம செஞ்சிட்ருக்கோம். இது முதல் சட்டம். ரெண்டாவது இந்து சக்சஷன் ஆக்ட் 1956. இந்த சட்டம் இந்து வாரிசுகளுக்கான சொத்துரிமையை பற்றி சொல்லுது. ஒரு தகப்பன் உயில் எழுதிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த சொத்து எப்படி பிரியும், உயில் எழுதாமல் போயிருந்தாங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன பாகங்கள் எப்படி போய் பிரிந்து அவங்கள போய் சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த சட்டம் விவரமாக சொல்லுது. ஒரு வில்லோ, பார்ட்டிஷன் டீடோ, செட்டில்மெண்ட் டீடோ, இல்லை கிஃப்ட் டீடோ இருந்ததுன்னா அந்த சொத்து அதில் எந்த மாதிரி சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி பிரிஞ்சு போய் சேர்ந்துடும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் அவர் இன்டர்ஸ்டேட்டாக இறந்துருந்தாருன்னா அந்த சொத்து அவங்கவுங்களுடைய லீகல் ஹேர்ஸ் யார் யார், அவங்களுக்கு எப்படி அது போய் பிரிஞ்சு போய் சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த சட்டம் தெளிவாக சொல்லுது. மூணாவது ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956. இது தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கான சட்டம். அவங்களுடைய நலனை எப்படி பாதுகாப்பது, அந்த தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளோட பெற்றோர்களுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நான்காவது ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் 1956. இது இந்து மைனர் குழந்தைகளுக்கான சட்டம். இது இந்து மைனர் குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது, அந்த பெற்றோர்களின் உரிமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த சட்டம் சொல்லுது. ஒரு திருமணம் அப்படிங்கும்பொழுது ஒரு திருமணம், அது தொடர்பான விவாகரத்து எல்லாம் வரும்பொழுது இந்த 4 சட்டங்களும் சேர்ந்து தான் வரும். ஏன்னா நம்ம அடாப்டிவ் சைல்டாக இருக்கலாம், இல்லை மைனர் சைல்டுக்காக நம்ம கேட்கலாம். இந்து திருமண சட்டத்தில் விவாகரத்து கேட்கலாம். அதாவது எல்லாமே விவாகரத்து வழக்கில் அத்தனையும் வரணும்னு இல்லை. இதன் அடிப்படையில் நம்ம இந்துக்களுக்கான சட்டங்கள் எல்லாம் இயற்றப்பட்டிருக்குங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த சட்டங்கள்.